ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 நியூவான ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. பிளாக்கியும் வேறு செடிக்கிட்ட வந்துருச்சு. நாங்கள் எப்போ வெளியே வந்தாலும் அதுவும் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியும் 100 ருபீஸ்னு வாங்கணும். ஏற்கனவே முதல்ல நாங்கள் ஈரோடு திண்டலில் வந்து சர்வேஸ்வரா நர்சரின்னு அங்கேருந்து தான் வாங்குவோம். அதே மாதிரி அங்கேருந்து தான் வாங்கியிருக்கோம். எல்லோ ரோஸ் செடி ஒன்று, இது 100. அதே மாதிரி லைட் பிங்க் கலரில் இருந்துச்சு. இது நல்லா மொக்கா இருந்துச்சு, இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இந்த 2 செடியும் வந்து நாங்கள் மண்ணில் எடுத்து வச்சுட்டு இதோட க்ரோத்தை வந்து அப்டேட்ஸையும் நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ மண்ணில் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குழி பறிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு முழங்கைக்கு மேலே கை உள்ளே போகும், அந்தளவுக்கு ஆழமாக பறிச்சிட்டு தொழு உரம் பழைய மாட்டு சாணம்லாம் நல்லா இதானதுனால ஒரு பிளாக் கலர் குப்பையாட்டு இருக்குது. அது வந்து கொஞ்சமாக போட்டுருவோம். இதில் வந்து நாங்கள் இப்போ செடி வந்து எடுத்து வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ ரோஸ் செடி தான் இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணோம்னாவே அப்படியே வந்துடும். இப்போ லைட்டாக வந்துருச்சு, இப்போ எடுத்து வச்சிடலாம். லைட்டாக கொஞ்சம் மண்ணை உடச்சுட்டு வச்சிட்டோம்னா நல்லா வந்துடும். அப்புறம் எப்போவுமே வந்து இதெல்லாம் ஒட்டு செடியாக தான் இருக்கும். அந்த ஒட்டு இது இருக்குது பாருங்கள், இது நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம வந்து மண் போடணும். அப்போ தான் வந்து நல்லா தளைஞ்சு வரும். வந்து மண்ணை உள்ள தளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மண் போட்டு மூடிட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடியாக இருக்கும், ஏன்னா முக்கால்வாசி செடி வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த ரோஸு பழைய ரோஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து நல்லா கீழே கட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 லீவ்ஸ் விட்டு கட் பண்ணால் தான் மறுபடியும் நல்லா கொழுந்து வந்து தலையும். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு இது கட் பண்ணலாம். செடிக்கு நல்லா தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டே விட்டு 1 டே நல்லா தண்ணி ஊற்றினா ஃபஸ்ட்டு நல்லா பூக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் உரம் கொடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரியே நிறைய பூக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கீரை அடியோட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இலை விட்டு கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பூ நல்லா இந்த மாதிரி இலையோட கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குற செடி மொட்டையாக தான் இருக்கும். மறுபடியும் தளைஞ்சு வந்துச்சுன்னா நிறைய பூக்கள் பூக்கும். பூக்கும்போது அப்டேட்ஸ் போடுறேன். இதே மாதிரி பிங்க் கலர் ரோஸ் செடியும் வந்து நாங்கள் நெட்டு வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குழியும் ரெடி பண்ணிட்டோம். இந்த பிங்க் ரோஸ் செடி வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி இது பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் குப்பை போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து நெட்டு வச்சிடலாம். செடி வச்சுட்டு இப்போ வந்து நல்லா மண்ணு தள்ளிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செடி நெட்டு வச்சிட்டோம். கொஞ்சம் வந்து குழி ரொம்ப பெருசாக போயிடுச்சு, ஏன்னா இந்த கல் வந்து அந்த குழிக்குள்ளே ரொம்ப எடுத்தோம். அதனால் இந்த குழி ரொம்ப பெருசாக போயிடுச்சு. தண்ணி ஊற்ற வந்து இது சரியாயிடும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த ரோஸை வந்து பறித்து எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரோஸை வந்து நாங்கள் பறித்து எடுத்துக்கிறோம். இது வந்து நார்மலாகவே கையிலேயே பொறிச்சிடுறோம், ஏன்னா பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா மொக்கு ஒன்று இருக்குது. அந்த பூத்து பொறிச்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து எடுத்துட்டோம். பக்கத்துலேயே ஒரு கொழுந்து இருக்குது, அதனால் வந்து அப்படியே விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செடி இப்படி இருக்குது. இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.